வணக்கம் நண்பர்களே. ரிசர்வேஷன் டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம இந்த யூனிட் 5ல பார்த்த ஒரு தலைப்பு. இதுல கமிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணிருக்கு. அதுல ரொம்ப ரீசெண்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட அல்லது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படாத கமிட்டிஸுமே நம்ம பார்க்கணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அது ரொம்பவும் முக்கியம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கலையரசன் கமிட்டி. கலையரசன் கமிட்டி வந்து பாத்தீங்கன்னா நீட் 7.5% வந்து பாத்தீங்க அப்படின்னா நீட்ல கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு அந்தஸ்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. அப்ப 7.5% அரசு பள்ளியில தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கப்படுது. அந்த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் கலையரசன் கமிட்டி இது கொண்டு வந்துருது. சரிங்களா? 2019 அப்போதைய முதலமைச்சரா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியோட பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா இதை கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 2021 முருகேசன் கமிட்டி, ஜஸ்டிஸ் முருகேசன் கமிட்டி. இது வந்து எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் கோர்சஸ் பண்றாங்க இல்லையா, அதுல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைஞ்சிக்கிட்டே போகுது, அல்லது அதுல தேர்ச்சி பெறுவதற்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடையூறுகள் இருக்கு. அப்ப அதை தடுக்கணுன்றதுக்காக அந்த ஹிண்டரை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணணுன்றதுக்காக ஜஸ்டிஸ் முருகேசன் கமிட்டியில என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு இடஒதுக்கீடு தேவைப்படுதுனோடனே 7.5% ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கு வந்து இப்போ இன்ஜினியரிங் போன்ற ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து மாணவிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டுமே ரொம்ப ரீசெண்டாக கமிட்டிஸ்ல கொண்டு வரப்பட்டு இங்க ரிசர்வேஷன் கொடுக்கப்பட்டது. இப்போ அதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே கொஞ்சம் காலத்தால் பின்தங்கி போனீங்க அப்படின்னா நிறைய கமிட்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போத் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பார்க்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி கமிஷன். ரோஹிணி கமிஷன் பெருமளவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படலை அப்படின்னாலும் பேசும் பொருளாக இருக்கப்பட்டது. ஓபிசிஸ் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இந்த ஓபிசிஸ் ரிசர்வேஷனில் ரோஹிணி கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 25% ஓபிசிஸ்ல இருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸை சார்ந்தவர்கள் 90%த்திற்கும் மேற்பட்ட இடங்களில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாப் வேகன்சிஸ்லயோ அல்லது எஜுகேஷன்லயோ அதை வந்து அவைல் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஓபிசிஸை சப்கேட்டகரைசேஷன் பண்றது ரொம்பவும் நல்லது அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்திருப்பாங்க. அது ரோஹிணி கமிஷன் 2017 கொடுத்திருக்கப்பட்டிருக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்க அப்படின்னா ரொம்ப ரிசர்வேஷன்ல ரொம்ப முக்கியமான ஒரு கமிட்டியா அறியக்கூடிய மண்டல் கமிஷன். மண்டல் கமிஷனை பொறுத்தளவுக்கு 1979 வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வரப்பட்டிருக்கும். அப்போதைய கவர்மெண்ட் மொரார்ஜி தேசாயோடைய அவர் பிஎம்ஆ இருக்கும்பொழுது கொண்டு வரப்பட்ட கமிட்டி தான் இந்த பிபி மண்டல் கமிஷன். அவங்க 1980 ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஆனா டியூ டு பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் 1990 வரைக்கும் அது கிடப்புல இருந்து விபி சிங் அப்போதைய பிரதமராக தேர்ந்தெடுக்கக்கூடியவர் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்ல இருந்திருந்தாலும் அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மண்டல் கொண்டு வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் அடிப்படையில் நடைமுறைப்படுத்தியிருப்பார் ஓபிசி ரிசர்வேஷன்ஸ். சரிங்களா? இப்போ மண்டல் கமிஷன்ல என்ன குறிப்பிட்டிருப்பாங்க, மண்டல் கமிஷன்ல கிட்டத்தட்ட 27% ஓபிசிஸ்க்கான ரிசர்வேஷனை ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா கணக்கெடுப்பு படி 52% இந்தியாவில் ஓபிசிஸ்ல இருக்கக்கூடியவர்கள் தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்தியாவில் 3743 சாதிகள் ரெக்கக்னைஸ் பண்ணப்படுது ஓபிசியில. அப்படின்றதுனால மண்டல் கமிஷன்ல 27% கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கப்பட்டிருக்கும். அதை பின்னாட்கள்ல 1990 விபி சிங் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வருவார். தமிழ்நாடை பொறுத்த மட்டும் சட்டநாதன் கமிட்டி 1971 பீரியட்ல கலைஞர் கவர்மெண்ட் பொழுது கொண்டு வரப்பட்டிருக்கும். அது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு ஆஸ்பெக்டா தமிழ்நாடு லெவல்ல பார்க்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இங்க ஓபிசிஸோட ரிசர்வேஷனை தமிழ்நாட்டில் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி இருப்பாங்க. கிரிமிலேயர் கான்செப்ட் பத்தி அவங்க பேசியிருந்தாலும் அதை உடனே அப்ப நடைமுறைப்படுத்தியிருக்க மாட்டாங்க. பின்னாட்கள்ல நடைமுறைப்படுத்தி அதையும் ஒரு வருடத்திலே 1980 வந்து பாத்தீங்க அப்படின்னா நீக்கி இருப்பாங்க. இதை பத்தி எல்லாம் நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டா கிளாஸ்ல பார்த்தோம். சரிங்களா? இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கமிட்டிஸ் பார்த்தோம்னா ரிசர்வேஷன் வந்து ஓரளவுக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? தேங்க்யூ.